ஒளியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புற செய்திடவா. இயேசு பாலனே இதயம் வாருமே. மனிதம் நாளும் புனிதம் காணும் மகிழ்வை அளித்திடவா. உலகின் ஒளியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புற செய்திடவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சேத்துப்பட்டு பாரம்பரிய தூய லூர்து அன்னையினுடைய மலை கோவிலிலே ஒன்றாக இணைந்து இந்த காலை திருப்பலிலே பங்கெடுத்து தேவதாயாரின் பரிந்துரையோடு அமல உற்பவ அன்னையினுடைய பெயராலே இந்த சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுத்து அருள் வேண்ட வந்திருக்கிறோம். உங்கள் அத்தனை பேரையும் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபர் தந்தை, பணியாற்றுகிற குருக்கள், பொறுப்பாளர்கள் பெயரால் அன்பொழுக வரவேற்கிறோம். இந்த மலையினுடைய சிறப்பு பாரிஸ் வேதக போதக சபையை சார்ந்த பேரருட்தந்தை ஜான் மரிய பிரான்சிஸ் தாராஸ் அடிகளார் அவர்கள் குருப்பட்டம் வாங்கி மறைபரப்பு பணியாளராக அர்ப்பணித்து பயணிக்கிற தருணத்தில் பிரான்ஸ் நாட்டிலே ஏதோ அன்று திரு அவையானது அமலோற்ப அன்னை விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்திய பின்னணியிலே சேத்துப்பட்டு லூர்து அன்னை உருவான பின்னணி ஆனது அன்று பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரிலே காட்சி கொடுத்த மரியா தன்னை அமல உற்பவி என்று பிரகடனப்படுத்த அது குறித்து இந்தியாவிற்கு வந்து தெரிந்து கொண்ட தந்தை தாராஸ் அடிகளார் அன்றிலிருந்து அத்திப்பாக்கம், வேட்டவலம், வேலந்தாங்கலிலே தரமான ஒரு மலையை தேடி அமலோற்பவ மாதாவுக்கு மலை கோயில் கட்ட ஆசித்த பின்னணியிலே 10 ஆண்டுகள் உழைப்பு போராட்டத்திற்கு பிறகு இந்த சேத்துப்பட்டு வந்தவுடனே அவர் வரவேற்கப்பட்ட பழம்பேட்டையிலிருந்து கிழக்கு புறமாக திரும்பி பார்த்து மலை கண்ணில் பட்டவுடனே பெரும் மகிழ்ச்சி அடைந்து சில நாட்களிலேயே மலை ஏறி மக்கள் துணை கொண்டு அந்த காலத்திலே பெருவாரியான 30 கிராம மக்களும் அரசும் ஆதரிக்க இந்த மலையை, நெடுங்குன்றம் மலையை விலைக்கு வாங்கி அமலோற்ப அன்னைக்கு ஆலயம் கட்டினார். அங்கே அமலோற்ப மாதா காட்சியானது லூர்து நகர் காட்சியாக மாற இங்கே சேத்துப்பட்டு மலை மாதா என்ற பாரம்பரியத்தோடு நம் தாய் அழைக்கப்படுகிறார். உடல் உள்ள ஆன்ம நற்சுகங்களை கொடுப்பவள் லூர்து அன்னை. அந்த அன்னை முன்பாக கரம் கூப்பி ஏதோ நாம் ஒவ்வொருவருடைய உடலுக்கு நலமும், மனதிற்கு அமைதியும், தெம்பும், தெளிவும், ஆத்துமத்திற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் கிடைக்கிற அந்த பேரருளும் இப்பொழுது கிடைக்கிற என்ற உணர்வு பொங்க நாம் ஆசிர்வதிக்கப்பட நம்முடைய பரிந்துரை ஜபத்தின் பயனாலே லூர்து அன்னையினுடைய இடைவிடா உறுதுணையாலே எல்லா மக்களுக்கும் 2026ஆம் ஆண்டிலே இயேசுவினுடைய திருப்பெயரால் தொடங்கி இருக்கிற இந்த ஆண்டிலே எல்லா சுபிட்சங்களும், வரங்களும், வளங்களும், ஆசீர்வாதங்களும் கிடைக்க மனமுருகி இப்பொழுது நாம் வேண்டிக் கொண்டு பலியை தொடருவோம். இந்த தூய மறைநிலை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம், குறைகள், தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை நாம் இறைஞ்சுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உம்மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதாம். அவரது முடிவில்லாம் ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகளின் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைவரும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உன் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு
வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறையை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைத்திருப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி விளைவீராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்திற்கு வந்தார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அரும் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்றி நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, தூய லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசீரும். நாம் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம் மகிழ்ச்சியோடு. அதற்கடுத்து திருக்குடும்ப விழாவை கொண்டாடினோம். தொடர்ந்து நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். இந்த திருக்காட்சி விழாவுக்கு பிற வருகின்ற வியாழக்கிழமை இன்று நாம் ஆண்டவர் இயேசுனுடைய தன்னுடைய பணிவாழ்வின் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுவார்களே, அந்த பணிவாழ்வினுடைய மொத்த அறிவிப்பையும் அவர் இந்த நாசரேத்து தன் சொந்த ஊரிலே இருந்த ஜபக்கூடத்திலே எஸ்ஐயா 8 சொல்லிலே சொல்லப்பட்டதை அவர் வாசித்து அதனுடைய நிறைவை வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்றுக்குரியவர்களே, கடந்த 2025 ஆண்டை நாம் முடித்திருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த அன்னையினுடைய தூய லூர்தனுடைய திருமலையிலே எத்தனை சனிக்கிழமைகள், எத்தனை பௌர்ணமி கொண்டாட்டங்களுக்காக நாம் வந்திருந்து இந்த அன்னையை நாம் புகழ்ந்து பாடி அவருடைய பரிந்துரையால் அருளை நாம் சுமந்து சென்றிருக்கின்றோம். அந்த அன்னையினுடைய வழிகாட்டுதலால் நாம் பலனை, இறை அருளை நிறைவாக பெற்றிருக்கின்றோம். அதற்காக நன்றி செலுத்துவோம். இதோ இன்னொரு ஆண்டு 2026 ஆண்டு, இந்த புதிய ஆண்டை இறைவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். மீண்டுமாக இந்த அன்னையினுடைய தூய லூர்தனுடைய மலைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். தூய லூர்தன்னை இந்த சிற்றாலையும் தந்தை முன்னரில் சொன்னது போல ஜான் பிரான்சிஸ் தாராஸ் தந்தையினுடைய பெரும் முயற்சியால், கடின உழைப்பால், இறை அருளால் முதலாக இந்த திருமலையில் இந்த சிற்றாலயம் லூர்து அன்னைக்கென்று எழுப்பப்பட்டது. இதற்கு பிறகுதான் நம்முடைய சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தல பேராலயம் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் மக்களாகிய நாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அன்னை நம்மை அழைத்திருக்கின்றாள். அன்னை நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகின்றாள். எல்லா மக்களையும், நாடு, இனம், மதம், மொழி இவைகளை கடந்து எல்லா மக்களையும் கடந்த 135 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருமலைக்கு அந்த அன்னை அழைத்து வந்திருப்பது உண்மை. அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் மைய செய்தியாக பார்ப்பது அன்பு. இந்த அன்புதான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்றது. அந்த அன்புதான் அந்த ஆண்டவனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. அதுதான் தந்தையினுடைய, இறை தந்தையினுடைய அன்பு. கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே அன்பு மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அதுதான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். எனவே தந்தையாகிய கடவுள் தன்னுடைய அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அளித்தார். அந்த மகன் இந்த உலகிலே நம்மை போல் குழந்தையாக, மனிதராக பிறந்து அவர் கொண்டு வந்த மகிழ்ச்சியை, அந்த அன்பை நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் அந்த வானதூதர்கள் பாடினார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, உலகிலே நான் மனதோருக்கு அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம். எனவே இந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அன்பை எப்படி நாம் வெளிக்கொணர முடியும்? இந்த அன்பு பேசப்படுவதல்ல, மாறாக அது அனுபவிக்கப்பட வேண்டும்.
நாம் நிறைய பேர் சொல்லிடுறோம், நான் அன்பு செய்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்வதெல்லாம் விண்ணரசுக்கு சேர முடியாது என்று சொல்லுகின்றார். எனவே வெறும் உதட்டளவில் நான் உன்னை அன்பு செய்வது அல்ல, மாறாக அது என் செயலில் காட்டப்பட வேண்டும். அந்த செயல் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த நற்செய்தியிலே தெளிவாக தன்னுடைய பணி வாழ்வின் அறிக்கையாக அவர் வெளியிடுகின்றார். த மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் இயேசு எல்லோரையும் தேடி வந்தார். இடையர்களை தேடி வந்தார், ஞானிகளை தேடி வந்தார். இது இறைவன் நம்மை தேடி வருகின்ற காலம். இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்து மக்களை தேடி வருகின்றார். தேடி சென்று அவர்களுக்கு எசாயாவின் புத்தகத்தில் இருக்கிற அந்த வாசகத்தை வாசித்து நான் எதற்காக வந்தேன் என்பதை அங்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்றார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார், அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக அருள் பொழிவு? ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, இறைவன் அருள் தரும் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்க. இப்படி தான் எதற்காக அனுப்பப்பட்டோமோ அதை தன்னுடைய பணிவாழ்வுக்கு முன்பாகவே அவர் இந்த நாசரேத்து மக்களுக்கு அறிவிக்கின்றார். அந்த மக்களை தேடி செல்லுகின்றார். தேடி வருகின்ற தேவன் நம்முடைய தேவன். தேடி வரும் அன்பு தெய்வம் நம்மை தேடுகின்ற காலம் இது. எனவே அந்த அன்பு தேவனை நாம் தேட வேண்டும். எனவே அன்பு என்பது பேசப்படுவதல்ல, அது அனுபவிக்கப்பட வேண்டும், அது பகிரப்பட வேண்டும், அது செயலில் காட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு அர்த்தம் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பு என்பது ஏழைகளுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டும். அன்பு என்பது சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அன்பு என்பது பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க வேண்டும். இந்த அன்பு என்பது ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இவை இல்லை என்று சொன்னால், நாம் என்னதான் இறைவனை அன்பு செய்கிறோம் என்று சொன்னாலும் அது பொய், அது வீண். அது என் செயலில் காட்டப்படவில்லை என்று சொன்னால் அது முற்றிலும் அர்த்தமற்றது என்பதை இந்த மேனிஃபெஸ்டோ இயேசுவினுடைய அறிவிப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதைத்தான் முதல் வாசகம் எவ்வளவு அழகாக நமக்கு அதை எடுத்துரைக்கிறது பாருங்கள். கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் தான் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். எவ்வளவு அழகாக தெள்ள தெளிவாக யோவான் திருத்தூதர் தன்னுடைய முதல் திருமுகத்திலே அழகாக ஆழமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அன்பு இல்லாமல் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முண்டையுள்ள சகோதரர் சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. இதைத்தான் தோமாவிடம் ஆண்டவர் சொன்னார். நீ என்னை கண்டதால் என்னை நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோம். எனவே நீ அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிற கடவுள் என்று சொல்லிக்கொண்டு கண்ணால் காணுகின்ற உன்னுடைய சகோதர சகோதரனை, உன்னுடைய அயலானை, உன்னுடைய தாயை, உன்னுடைய தந்தையை, உன்னுடைய தம்பி அக்காள் தங்கை இவர்களை நீ அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு வீண், பொய் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உரைக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்பழுக்கற்ற அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் தன் ஒரே அன்பு மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி அந்த மகிழ்ச்சியான காலத்தில் நாம் இருக்கின்றோம். அந்த ஆண்டவர் நம்மை தேடி கொண்டிருக்கின்றார். தேடி வருகின்ற தெய்வத்தை நாம் தேட வேண்டும். தேடி சென்று அந்த இடையர்களைப் போல நாம் வாழ்த்த வேண்டும். அந்த ஞானிகளைப் போல அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆண்டு நம்மை எத்தனை ஆண்டுகள் தேடி வந்தாலும் அது நமக்கு பலன் தராது. எனவே இந்த அன்பு செய்கின்ற ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். அது எப்படி? துவக்குள் நாம் படிக்கின்றோம். தன்னுடைய சாயலாக, தன்னுடைய உருவாக மனிதனை படைத்தார். அப்போ
கடவுளுடைய சாயலாக உருவாகும் படைக்கப்பட்ட மனிதனை வெறுத்து கடவுளை நாம் அன்பு செய்ய முடியாது. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் எல்லோரும் கடவுளால் மீட்கப்பட்டவர்கள். நாம் அனைவருக்குமாக தான் கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். எனவே நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்புடன், ஒற்றுமையுடன், சமாதானத்துடன், உறவுகளுடன் வாழுகின்ற பொழுது இந்த இயேசுனுடைய பிறப்பிற்கு அர்த்தம் உண்டு. இயேசு நம்மை தேடி வருவதற்கும் அர்த்தம் உண்டு. இதைத்தான் நம்முடைய அன்னை தன்னுடைய வாழ்விலே காட்டினாள். அவள் நம்மீது கொண்ட அன்பினால் கடவுளுடைய அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டாள். அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று சொல்லி அந்த வானதூதருடைய வாழ்த்தை கேட்டுடனே அவள் கலங்கினாள். அதற்கு மேலும் நீ ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அவள் திகைத்து போகின்றாள். இது எங்கனம் ஆகும் என்று கேட்டாள், மனித நிலையில் என்று கேட்டாள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, இது உன்னுடைய செயல் அல்ல, இது கடவுளுடைய செயல். தூய ஆவி உன் மீது நிழலிடுவார். நீ பெற்றெடுக்கும் குழந்தை தூயது, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொல்லுகின்றார். உடனடியாக அன்னை மரியாள் மறுபேதுமின்றி, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையினுடைய எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாள். அன்புக்குரியவர்களே, அந்த அன்னை அன்றுக்கு மறுத்திருந்தால், இந்த மகனுக்கு அவள் தன்னுடைய கருவறையில் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. கடவுளுடைய திட்டம் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. ஆனாலும் நம்முடைய நற்செய்தியின்படி அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திற்கு செவிமடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அடிபணிந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து நமக்கு அவள் காணிக்கை ஆக்கினாள். அந்த கல்வாரி மலையிலே அவள் நம்மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே மகனை கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பினார். அன்னை மரியாள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்காக கடவுளுக்கு அர்ப்பணித்து நம்மையெல்லாம் அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாள். அந்த தூய லூர்து அன்னையின் இந்த மலையடிய வாரத்திலே, இந்த மலை கோவிலிலே நாம் இன்றைக்கு இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்ற நாளிலே லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள். தன் அன்பு மகனிடத்திலே அவள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள். எனவே அந்த அன்னையை நாம் போற்றுவோம், அந்த அன்னையின் வழியில் நாம் நடப்போம். அவள் காட்டுகின்ற அந்த வழியில் நாம் நடக்கின்ற பொழுது நாமும் அன்பின் பிம்பங்களாக, அன்பின் பிளவுகளாக, ஒளியின் மக்களாக, உறவுகளின் சங்கமங்களாக நாம் வாழ்வோம். உறவுகளின் நீட்சிகளாக நாம் மாறுவோம். எனவே அந்த அன்னை நமக்கு கொடுக்கின்ற இந்த செய்தியை நாம் உள்வாங்கி, கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த மகன் நம்மையெல்லாம் அன்பு செய்வதற்காக நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு வாசகத்தின் நற்செய்தி வாசகத்திலே தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்து மக்களை தேடி சென்று இந்த நற்செய்தி அறிவித்தார். இன்றைக்கு நமக்கும் அந்த ஆண்டவர் தேடி வந்து இந்த நற்செய்தி அறிவிக்கின்றார். அன்பு, எல்லோரையும் அன்பு செய்வோம். கண்ணால் காணக்கூடிய சகோதரனை நீ அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் காண முடியாத கடவுளை நீ அன்பு செய்ய முடியாது. எனவே நாம் இருக்கின்ற நம்முடைய தெருக்களிலே, குடும்பங்களிலே, ஊர்களிலே நம்முடைய சகோதர சகோதரி நாம் அன்பு செய்வோம். வரையற்ற முறையிலே, எல்லையற்ற முறையிலே நாம் அன்பு செய்வோம். ஏனென்றால் கடவுள் நம்மை எல்லையற்ற விதமாக அன்பு செய்தார். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். எனவே அந்த அன்பை நாம் சுவைப்போம், சுமந்து செல்வோம். அந்த அன்னையினுடைய இந்த பெருமையை நாம் பாடி அவளுக்கு நாம் இந்த புகழை சாற்றுவோம். கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்ன
இனி இல்லை. உன் திருவடி அமர்வதும் போதும் அம்மா, உன் திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. இதோ உன் அடிமை என்றவளே, இவ்வுலகத்தின் தாயாய் உதித்தவளே, இறைவன் இயேசுவின் தியாக பலியிலே சிலுவை வரைக்கும் சென்றவளே. இதோ உமடிமை என்றவளே, இவ்வுலகத்தின் தாயாய் உதித்தவளே, இறைவன் இயேசுவின் தியாக பலியிலே சிலுவை வரைக்கும் சென்றவளே. அம்மா என் அடைக்கலமே, இம்மா நீலராக்கினே. அம்மா என் அடைக்கலமே, இம்மா நீலராக்கினே. உன் திருவடி அமர்வதும் போதும் அம்மா, உன் திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. கருவினில் கடவுளை சுமந்து அருளின் நிறைவாய் பெற்று நமக்காக என்று பரிந்து பேசுகின்ற நம்முடைய தாய் லூர்தானுடைய இந்த திருமடையிலே இந்த திருப்பலை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை தேடி வருகின்றார். தேடுகிற தெய்வத்தை நாம் தேடுவோம். தேடி சென்று அந்த தெய்வத்தின் பிம்பங்களாகிய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்வோம். ஆமேன். உடலும் உயிரும் உன் கொடை அன்றோ, உழைக்கும் உயர்வும் உன் அருளன்றோ. மகிழும் மனமும் உன் செயலன்றோ, வாழும் வளமும் உன் அருளன்றோ. ஒளியும் ஒளியும் நீதானையா, உயிர்க்கும் உயிரும் நீதானையா. என்ன தருவேன் என்னை படைத்தவனே, உனக்கு என்ன தருவேன். அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்பட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலே தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிறனத்தார்க்கு வழியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் முதல் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவருடைய மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று ஆகும்படி தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஆக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்தன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அம்பரோஸ் எல்லா திருராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து படியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு விளம்பர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் தவறு கண்ணோக்காமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் வேண்டிய அன்பையும் அருளையும் ஆற்றலையும் அமைதியும் சமாதானத்தையும் நிறைவாக அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தளிக்கின்ற அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்வோம். பாவம்
எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி. இவரை உலகின் பாவங்களை போகின்றவர். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே என்னில் வா, என்னோடு உறவாடவா. என் இயேசுவே என்னில் வா, என் இயேசுவே என்னில் வா, என்னோடு உறவாடவா. என் இயேசுவே என்னில் வா. உன் மார்பில் நான் சாய்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன் மார்பில் நான் சாய்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு பேரின்பம் நான் காணவா. அன்பாலே ஆட்கொள்ளவா. என் இயேசுவே என்னில் வா, என்னோடு உறவாடவா. என் இயேசுவே என்னில் வா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலாம் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருளில் நின்று உங்களை தமது வியத்தகு வழிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனியுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களின் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு வழியாய் திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழின் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வளர சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வேலூர் மறை மாவட்டத்தினுடைய பாரம்பரியமான சேத்துப்பட்டு தூய லூர்தன்னை மலை மாதா திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு திருப்பலினுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை உரித்தாக்குகின்றோம். தொடர்ந்து லூர்தன்னையை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பரிந்துரையோடு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம்.